ஒரு மனிதனை வாழ்த்துவதும் வீழ்த்துவதும் வேற யாரும் இல்லை, அவர்களது பெயரே. ஆமா, பேரு தான் ஒருத்தரை உயரத்துக்கு கொண்டு போறது, வேற யாருமே கிடையாது. திடீர்னு உயர்ந்த இடத்துக்கு நீங்க சென்று திடீர்னு உங்களை தலை குப்புற கீழே போட்டுருச்சு, என்னடான்னு பார்த்தா அதுவும் உங்க பேர் தான். அந்த பேர் அப்படிதான் செய்யும், தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டும், அப்படியே கொண்டு வந்து கீழே போட்டுரும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதான் சீக்கிரம். 12ஆம் தேதி பிறந்தீங்க இல்ல, உங்க விஷாலி கொண்டு போட்டு கொண்டது உங்க பேருன்னு சொன்னோம் இல்லையா? வணக்கம், ஃபார்மேட் நியூமராலஜி, உங்களது மகாதன் சேகர் ராஜா. உங்களுடன் புது தகவல் தான் பகிர்வதற்காக வந்துள்ளேன். இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படி என்றால், இன்றைக்கு ஒரு மனிதனை வாழ்த்துவதும் வீழ்த்துவதும் வேற யாரும் இல்லை, அவர்களது பெயரே. உங்களை வாழ்த்தி உயரத்துக்கு கொண்டு போனதும் உங்களது பெயரே, வாழ்த்தி கீழே கொண்டு போறதும் பெயரே. என்ன சொல்றீங்க? அதான் இன்னைக்கு சொல்ல போறோம். இது வேற யாரும் காரணம் இல்லை. ஆமா, 12ஆம் தேதி நீங்க பிறந்திருக்கிறீங்க. அப்படி என்றால் குறுகிய காலத்தில் உங்களது வாழ்க்கை மிக உயர்ந்து காணப்பட்டிருக்கும். பணம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் பெற்றிருப்பீர்கள். மிக உயரமான இடத்திற்கு உங்களை நகர்த்தி கொண்டு போயிருக்கும் 12ஆம் தேதி பிறந்தவர்களை. இவ்வளவு உயரத்துக்கு உங்களுக்கு கொண்டு போனது யாரு? நீங்கள் வைத்திருக்கும் பேரு தான். ஆமா, பேரு தான் ஒருத்தரை உயரத்துக்கு கொண்டு போறது, வேற யாருமே கிடையாது. அந்த பேர் உங்களை உச்சாணி கொம்புல கொண்டு போய் கூட நிப்பாட்டிடும். அந்த உச்சாணி கொம்பில் கொண்டு போய் உயரத்தில் உட்கார வைத்தது உங்களது பெயரே. அதுவும் அந்த பெயரு உங்களுடைய தேதிக்கு சில நேரங்களில் கனெக்டிவிட்டியோடு இருக்கும். சில பேர் கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கும், காந்த சக்தி போன்று இருக்கும். சிலது காந்த சக்தியை ஒட்டி கொண்டு இருக்கிற காந்த சக்தி உள்ள பேர் இருக்கும். சிலது பர்டிகுலர் டைம் வரைக்கும், ஸ்டெபிலிட்டி பீரியட் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட் வரைக்கும் இருக்கும். இப்படி நிறைய இருக்கு. அந்த ஒட்டுனது காந்த சக்தி இருக்கிற, அந்த காந்த சக்தி இருக்கிற வரைக்கும் ஒட்டும். அந்த காந்த சக்தி உங்களுக்கு விட்டதுக்கு அப்புறம் விட்டுரும். அந்த மாதிரி அப்போ உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உச்சாணி கும்பல் வச்சது உங்கள் பெயர். யாரு 12ஆம் தேதி பிறந்த உங்க பெயர், உங்களுக்கு வைத்திருக்கும் பெயர். எவ்வளவு உயரம்! எப்பா திரும்பி பார்க்கக்குள்ள எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டாரு. அவரை தொடக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு. அந்த இடத்துக்கு கொண்டு போனது உங்க பேரு. உங்களை தொட்டு போட பார்க்க முடியாத உயரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டது உங்க பேரு. மகிழ்ச்சி, சந்தோஷம். திடீர்னு உயர்ந்த இடத்துக்கு நீங்க சென்று திடீர்னு உங்களை தலை குப்புற கீழே போட்டுருச்சு, என்னடான்னு பார்த்தா அதுவும் உங்க பேர் தான். என்னங்க எப்படி சொல்றீங்க? அவ்வளவு உயரத்துக்கு போயிருச்சு. அது சில பேர் என்கிட்ட வருவாங்க, கேட்பாங்க, ஏங்க பேரை மாத்துறீங்க? இந்த பேர்ல இருந்து தானே நான் அவ்வளவு உயரத்துக்கு போனேன். அவங்களுக்கு டவுட் வரும் இல்லை, நம்ம பேரை மாத்தணும் போகும்போது. ஏங்க இதே தேதி, இதே பேரு, இதே ராசி, இதே நட்சத்திரம், இதே பேரு என்ன அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போயிடுச்சு, இப்ப போய் மாத்துறீங்களா? கொண்டு போச்சு, கணக்கு போட்டு சொல்லிடுவேன். உங்களை கொண்டு போன எப்போ ஆரம்பிச்சது சொல்லுவேன், உங்களை எப்போ முடிச்சதுன்னு சொல்லிடுவேன். அக்யூரேட்டா சொல்லுவேன். அசந்து போயிடுவார். ஆமா, இப்ப அது நீங்க இல்லை, அதுக்கு பவர் அவ்வளவுதான். கொண்டு வந்து அதே பேர் தான் உங்களை கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டுருச்சு. அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா காலத்தை டியூரேஷன் சொல்லிட்டு இல்லை கரெக்டா. அந்த பேர் அப்படிதான் செய்யும், தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டும், அப்படியே கொண்டு வந்து கீழே போட்டுரும். பிரமிப்பாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது கேட்பதற்கு உங்களுக்கு, இல்லையா? ஆமாம், உண்மைதான். அதனால நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, ஏங்க இந்த பேர் இருந்ததாங்க நான் அவ்வளவு பேர் உயரத்துக்கு இருந்தீங்க, இப்போ இல்லையே. அது இருக்காது, உங்களை இருக்க வைக்காது. அதே பேர் தான் உங்களுக்கு கீழேயும். என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சார் நான் அவங்கள பத்தி சொல்லணும் இல்லையா, ஃபீட்பேக்குங்கிற பேர். 46 கார் வச்சிருந்தேன் சார். இப்போ அது எதுவுமே இருக்காது, 1-2 கார் தான் இப்போ உங்ககிட்ட இருக்கும். இப்போ 46 கார் இல்லையா? என்ன டேட்டா பத்திலாம் கையில் கொடுத்துட்டார்ல, ஃபேஸை பார்த்துட்டோம் இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க சார், 2 கார் தான் சார் வச்சிருக்கிறேன். சொந்தக்கார் 46 கார் வச்சிருந்தாரு. நான் சொல்லல, அவர் சொன்னார். ஆனா இப்போ 1-2 கார் தான் உங்ககிட்ட இருக்கும். இப்போ அந்த 46 கார் இப்போ உங்க கையில இல்லையே? என்ன இல்லை, கரெக்டு தான் சார், இல்லைன்னாரு. அதுதான் இதை சொல்ல வந்தேன். அதே பேர் தான். அதெல்லாம் சில பேர் மாற்றத்துக்கு இல்லை சார், நாங்கள் அந்த பேர்ல தான் சார் அவ்வளோ பெரிய ஆளாகணும். ஆமாம்,
உங்களை அவ்வளோ உச்சாணி கொம்பில் கொண்டு போய் விட்டதும் அதே பேர் தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதான் சீக்கிரம். 12ஆம் தேதி பிறந்தீங்கன்னா உங்களை உச்சாணி கொண்டு போட்டு கொண்டது உங்கள் பேருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேர் நம்பர் என்னங்க, அந்த எண்ணு எந்த எண்ணுங்க, 7ஆம் நம்பருங்க. உங்களை கூட்டு போயிட்டாருங்க, டொம்முன்னு கீழே விட்டாருங்க, அதே 7ஆம் நம்பர் தாங்க. நீங்க பிறந்தது என்ன தேதி? 12ஆம் நம்பருங்க. ஐயோ என்னங்க? ஆமாங்க, ஆச்சரியப்பட்டுருவாங்க. அதான் உண்மை. அதனால நம்ம நினைக்கிற போது நம்ம இது எல்லாமே நம்ம சரியா போயிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். சரியா போயிட்டு இருந்தா சந்தோஷங்க. போல அப்படின்னும் போது நம்ம போக வைக்கிறதுக்கு அது சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, அதை தக்க வச்சுக்கிங்க, அதே உயரத்திலே இருங்க. அந்த உயரத்தை இறக்கிக்காதீங்க, இறங்க வேண்டாம். ஏன்னா அந்த உயரத்துக்கு வரதான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்க நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரீட்டைன் பண்ணிக்கலாம், தக்க வச்சுக்கலாம், அவ்வளோதான். வால்யூம் கூட்டுறது தான், வால்யூம் குறைக்கிறது தான். எல்லாம் வால்யூம் கூட்டிடலாம், வால்யூம் குறைச்சிடலாம், தக்க வச்சிடலாம், ரீட்டைன் பண்ணிக்கலாம், எல்லாமே செய்யலாம். வாழ்க்கையை நம்மள கடவுள் நினைச்ச மாதிரியே வாழலாம், நாம் நினைச்ச மாதிரியும் வாழலாம். எல்லாம் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கையில் தான் இருக்கிறது. உங்க ஃபேட்டு தான் முக்கியம், அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. இருந்தாலும் வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.